அலைக்கும். இன்னைக்கு நம்ம மதம்பட்டி ரங்கராஜனோட ஸ்பெஷலான க்ரீமி கர்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்துச்சு. இனிமேல் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் நார்மலாக குக்கரில் போட மாட்டேன், பானையில் தான் வடிப்பேன். ஸோ அந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ரைஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம குக் பண்ண ரைஸில் ஒரு அரை கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான பாலாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா. அது கூட அரை கப் அளவு தயிர், இது வீட்டிலே ஊற ஊற்றின தயிர் தான் சேர்த்துருக்கேன். பேசிக்காகவே எனக்கு கர்ட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இந்த தாளிச்ச கர்ட் ரைஸ்னால் செம்மையாக இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக முந்திரியும் அதில் அப்படியே வறுத்து போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதோட நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அட் லாஸ்ட் பொமக்ரானட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அடி தூளாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம மதம்பட்டி ரங்கராஜ சாரோட ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டக்கப்புறம் இனிமேல் இதுதாண்டா அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 1/4 கப் அளவு மில்க் க்ரீம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கடையில் ஃப்ரெஷ் க்ரீம் விற்பாங்க. ஸோ அதை வாங்கி இதில் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அல்வா மாதிரி அப்படியே வாய்க்குள்ளே போகும். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்தக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் சாப் பண்ணி நல்லா அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்து அப்படியே இந்த தயிர் சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக பழைய சோறு லவ்வராக இருக்கீங்க, ஐ மீன் பழைய சோறு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சின்ன வெங்காயமும் அந்த டேஸ்ட்டும் உண்மையிலே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு இந்த ரெசிபியை கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். க்ரீமி அண்ட் ஸ்பெஷலான கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாச்சும் பண்ணால் நல்லா இருக்கும்ல. ஆல்ரெடி நான் பருப்பு கீரை சாதம் செஞ்சப்பயே கடைசியாக நான் காமிச்சிருந்தேன் சேப்பக்கிழங்கு வறுவல். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உண்மையான பேர் சேப்பக்கிழங்கு தானா அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. எங்கள் அம்மா கேட்டப்ப நான் அவங்க இப்படி தான் சொன்னாங்க. ஸோ மேபி அதான் நேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி தோல்லாம் பீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு சின்ன குக்கர் எடுத்துகிட்டு அதில் வாஷ் பண்ண அந்த கிழங்கையும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் விட்டாலே போதுங்க, நல்லா வெந்துடும். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக எல்லா டிஷ்ஷுக்குமே பொருந்தும். ஸோ நீங்கள் அவசரமாக குவிக்காக செய்யணும், ஹஸ்பண்ட்க்கு கிட்ஸுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும்னா இந்த சைட் டிஷ்ஷை ரெசிபி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை தோல்லாம் சீச்சிட்டு இதை நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் சும்மா கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமேட்டு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நான் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கிறிஸ்பினஸ் தரதுக்காக தான். இப்போது எல்லாத்தையும் நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். ஸோ அதிலே ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். அந்த தண்ணியே போதும். ஸோ நல்லா மசாலா ஒட்டிக்கும். நல்லா கையில் மட்டும் பெரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம இதில் ஃபைபர் நிறைஞ்சு இருக்கனால ஸோ உங்களோட ஹெல்த் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வெயிட் போடுன்னு நினச்சி யாருமே சாப்பிடாம இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கிழங்கு வகைனாலே வெயிட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் ஸ்வீட் பொட்டேட்டோவும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம கொஞ்சமாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.